வரணுமாலா? சொல்லுங்க சுவாமி. நீ நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தாளிக்கு குடிக்க சாப்பிட ஏதாவது கொடுத்தியா இல்லையா? ஆமா சுவாமி, கொடுத்தேன். ஆனா என் கையால கொடுத்த தண்ணியை குடிச்ச உடனே அவங்களோட உடல் நல கெட்டு திடீர்னு மயக்கமாய் விழுந்துட்டாங்க. என்ன நீ அப்படி என்ன கொடுத்த அவங்களுக்கு? சுவாமி, நான் அவங்களுக்கு தண்ணியை மட்டும் தான் கொடுத்தேன். இல்ல, நீங்க கவலைப்படாதீங்க. விஷயம் என்னன்னா, வெளியில வெயில் அதிகமா இருக்குல்ல, நான் திடீர்னு வீட்டுக்குள்ள வந்துட்டேன். அதான் தண்ணி குடிச்ச உடனே எனக்கு தலை சுத்தல் வந்துருச்சு. நீங்க எதுக்காக வெயில்ல நடக்கறீங்க? இனிமே அப்படியெல்லாம் செய்யாதீங்க. உங்களோட தங்க நிற மேனி, மிருதுவான சருமம் வெயில்ல வாடி போயிடுச்சுன்னா அப்புறம் நான் என்ன பண்றது? என்ன சொன்னீங்க? அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நானும் வெயில்ல வந்தேன் இல்லையா, எனக்கும் அதோட தாக்கம் ரொம்ப அதிகமா இருந்தது. அதேதான் உங்களுக்கும். குருதேவா, நீங்க எனக்கு உதவி செய்வீங்க இல்லையா? செய்யறேன், கண்டிப்பா செய்யறேன். கிழவன் கண்டிப்பா இந்த பொண்ண மகாராணிங்களுடைய மாளிகைக்கு கூட்டிட்டு போகவே மாட்டான். பாரு மணி, அவன் கூடவே வச்சிருக்கணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கா. அதேதான். இவ்வளோ அழகான பூ என்னோட தோட்டத்துல மட்டும்தான் இருக்கணும், இங்கதான் மலரணும். மகாராஜாவோட தோட்டத்துல ஏற்கனவே நிறைய பூக்கள் இருக்கு. இவளை நான் கண்டிப்பா அங்க போக விட மாட்டேன். தாசு, 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 தாசு. என்ன இப்படி ஆயிடுச்சு பாலா? பண்டிதர் ராமகிருஷ்ணன் நம்மளை விட ரொம்ப சாதுரியமானவனா இருக்கான். நிறைஞ்ச அரசவையில அவன் விட்ட சவாலை நம்மளை ஏத்துக்க வச்சு நம்மள இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டான். அந்த பண்டிதர் ராமகிருஷ்ண நமக்கு பெரிய சவால் விட்டு அவன் வாழ்க்கையில மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டான். நடந்த எல்லாத்தையும் இதோட மறந்துடலாம். நமக்கு அதிர்ஷ்டம் இருக்கு, அதான் அவன் விரிச்ச வலையில மாட்டிக்காம நம்ம தப்பிச்சிருக்கோம். இனிமே வேண்டாம், அவன் விட்ட சவாலை இதுக்கப்புறம் நம்ம தீவிரமா எடுத்துக்கவே கூடாது. நம்ம இங்க இருந்து போறதுதான் நல்லது. இல்ல, நான் அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணனை சுலபமா வெற்றி அடைய விட மாட்டேன். நான் அவனை பழிக்கு பழி வாங்காத வரைக்கும் எனக்கு நிம்மதி கிடைக்காது. நீங்க என்ன சொல்றீங்க பாலா? ஏதாவது திட்டம் போட்டு வச்சிருக்கீங்களா? ஆமா, இப்ப நான் போட்டிருக்க இந்த திட்டத்தால அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணா துடிச்சு போயிடுவான். அவனோட கண்ணு முன்னாடியே அவரோட சாமி மகாராஜா கிருஷ்ணதேவராயரை நான் கொள்ளடிப்பேன். அதுக்கப்புறம் அவனை நாட்டை விட்டு விரட்டுவேன். அவன் வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிக்கிறத தவிர வேற எதுவும் பண்ண முடியாது. இந்த மாபெரும் அதிசயத்தை எல்லாரும் நிறைஞ்ச அரசபையில நான் தைரியமா பண்ணி காமிக்க போறேன். என்னது, மகாராஜாவையா? ஆமா, என்கிட்ட ஒரு அருமையான திட்டம் இருக்கு. இது பாருங்க தேவி சந்திரிகா, நான் உங்களை பத்தி மகாராஜா கிட்ட பேசி பார்த்தாலும் எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது. ஏன்னா எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், மாளிகையில எந்த ஒரு அழகான பணிப்பெண்ணுக்கான வேலை இப்போதைக்கு அங்க இல்ல. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, நான் தான் இருக்கேன்ல. அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இன்னொரு வழி கண்டிப்பா இருக்கு. என்ன வழி? நீங்க என் கூடவே இருந்துருங்க. என்னது? என்ன சொன்னீங்க? நான் என்ன சொல்ல வந்தேன்னா, என்னோட தர்ம பத்தினி வருணமாலாவுக்கு சேவகம் செய்யுங்க. நான் எந்த மறுப்பும் சொல்ல மாட்டேன். சுவாமி, எனக்கு இந்த விஷயத்துல கொஞ்சம் கூட உடன்பாடே இல்ல. ஏம்மா, ஏன் உனக்கு உடன்பாடு இல்ல? உங்க உணர்ச்சிகளை என்னால புரிஞ்சுக்க முடியுது. இல்ல, அப்படிலாம் எதுவும் இல்ல. நீங்க எந்த அளவுக்கு நல்லவரு. நான் சௌகரியமா இருக்கணுங்கிறதுக்காக நீங்க இவங்களை சேவகம் செய்ய சொல்றீங்களே, நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களே? ஆமா சுவாமி, நான் நாள் முழுக்க உங்க மேல இருக்கிற பக்தியிலேயே மூழ்கி இருப்பேன். எனக்கு அதுல எந்த தடங்களும் வந்துடக்கூடாது. நமக்கு நடுவுல யாரும் வரவும் கூடாது. குருமாதா எப்படி தாக்குறாங்கன்னு பாடுறாமண்ணி. வருணமாலா, இவ்ளோ பக்திக்கு என்னமா அவசியம்? நீ ஓய்வு எடுத்துக்க. நீ ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இவங்க எனக்கு சேவகம் செய்வாங்க. அதாவது உனக்கு சேவை செய்வாங்க. சுவாமி, ஆனா எனக்கு இவங்களோட உதவி தேவையில்லை. வருணமாலா, உன்னை பத்தி இல்லனாலும் பரவாயில்ல, என்ன பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஆனா நீங்க என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க சுவாமி? இப்ப நான் உங்களுக்கு என்ன குறை வச்சுட்டேன்? நீங்க தான் உங்களோட மந்திர சக்தியால
உங்க மனசுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே அடைய முடியுமே. வரணுமாலா? சுவாமி, நீ என்னோட இந்த சின்ன வேண்டுகோளை கண்டிப்பா ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். என்ன மன்னிச்சிருங்க பிரபு. போய் போல. வாடா மணி, நம்மள நம்ம வேலையை காட்டிடலாம். வா. அழகா ஒரு பொண்ணு பார்க்க கூடாது, உடனே பாஞ்சிடுவா. வா 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 வா. தேவி சந்திரிகா, நாம என்ன பேசிக்கிட்டு இருந்தோம்? வெளியே போங்கடா. சரி, வந்துட்டீங்க இல்லையா? என்ன பண்றது? இவங்க என்னோட சிஷ்யனுங்க, கணி அப்புறம் மணி. அப்படியா? குருஜி, மகாராணி திரும்பலாம்பா. உங்களை சந்திக்கிறதுக்காக உடனடியா மாளிகைக்கு வர சொன்னாங்க. ஏன்? எதுக்கு? அவங்களுக்கு சேவை செய்ய ஒரு ஆளு தேவைப்படுதா? குருதேவா, சேவை செய்யறதுக்கு ஆள் வேணுமா? இல்ல, சேவை செய்யறதுக்கு இருக்காது. வேற ஏதாவது விஷயமா இருக்கலாம். அதாவது நான் தினமும் பூஜை பண்ணி அவங்களுக்கு பிரசாதத்தை கொண்டு போய் கொடுப்பேன். இல்ல குருஜி, மணிக்காது கணிக்காது எந்த காலத்திலயும் தப்பு செய்யாது. அவங்க சேவைக்கு வேணும்னு தான் சொன்னாங்க. குருஜி, வேற யாராவது இருக்காங்களா? அந்த பாத்திரத்துல நீலவனத்துல ஏதோ ஒண்ணு இருக்காது. என்னவா இருக்கும்? வாங்க 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 போலாம். வாங்க. நீங்க போங்க. மணி, இதோட வாடை ரொம்ப வித்தியாசமா இருக்குடா. நான் சாப்பிட்ட தயிரை முகர்ந்து பாக்குறா, அது அவன் மூளைக்குள்ள பெரிய தாக்கத்தை உண்டாக்குமே. இது கெட்டு போயிடுச்சு. அப்படியா? டேய் முட்டாளுங்களா, வாங்கடா அரச வைக்க போலாம். அவங்க 2 பேரையும் எதுக்கு கூப்பிடுறீங்க? எனக்கு தான் பணிப்பெண் வேலை வேணும். நாம 2 பேர் மட்டும் போலாம். இருந்தாலும் தேவி சந்திரிகா இவங்க என் சிஷ்யர்கள் மட்டும் இல்ல, எனக்கு சேவை செய்யறவங்க. போற வழியில எனக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா என்ன பண்றது? அதுக்குதான். வாங்கடா, வாங்க வாங்க போலாம். வாங்க. இந்தாங்க. பாத்தீங்களாமா, நான் தான் சொன்னல, இவர் தான் என்னோட எல்லா நகையும் ஒளிச்சு வச்சிருந்தாரு. நம்ம 2 பேரோட நகை இருந்த மூட்டைய இவர் இரும்பு இருக்கிற மூட்டைய மாத்தி வச்சிட்டாரு. அப்புறம் இந்த எல்லா நாடகத்தையும் என்ன வெறுப்பேத்துறதுக்காக பண்ணாரு. உங்க 2 பேருக்கு கொஞ்சமாவது விவஸ்தை இருக்கா இல்லையா? உங்க 2 பேர் நகைக்காக நான் தெருவெல்லாம் அலைஞ்சிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? நீங்க உங்க வீம்புக்காக போய் அலைஞ்சீங்க, நாங்களும் உங்களை வெயில்ல போய் அலைய சொன்னோம். உங்க 2 பேர்கிட்டயும் மனுஷன் பேசுவானா? உங்களுக்கு வேண்டியது கிடைச்சதுல இப்ப என்ன ஆள விடுங்க, நான் போய் கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறேன். வெயில்ல அலைஞ்சு நான் சோர்ந்து போனதுதான் மிச்சம். நேத்து ராத்திரியில இருந்தே என்னால நிம்மதியா தூங்க கூட முடியல தெரியுமா? எனக்கும் தாகமா இருக்குறாமா. உன் கூட சேர்ந்து நானும் வெயில்ல தானே அலைஞ்சேன். கொஞ்சம் எண்ணெய கூட. கொஞ்சம் பொறுமையாரு, நான் ஓய்வு எடுத்துட்டு அப்புறம் உன்னை கவனிக்கிறேன். சாயந்தரமா பாத்துக்கலாம். என் மேல உனக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல ராமா. நீ சுயநலவாதியா மாறிட்டல. என் மேல உனக்கு அக்கறையே இல்ல. ஒட்டு பொறுமையாருன்னு சொல்றேன்ல. ஏற்கனவே எனக்கு பயங்கரமா தூக்கம் வருது, புரியுதா? எடுத்துக்கோங்க. எத? இந்த பட்டியலை எடுத்துக்கிட்டு போய் காய்கறி வாங்கிட்டு வாங்க. அட, நான் இப்ப ஓய்வு எடுக்கணும். நீ குண்டப்பாவை அனுப்பிவிடு. நான் சின்ன பையன். சொல்லுடா, சொல்லு. சும்மா இருக்கும் போதுல பெரிய ஆம்பளைன்னு சொல்லிட்டு இருப்ப, இப்ப என்னடா ஆச்சு உனக்கு? குண்டப்பா சின்ன பையன் தான், அவனுக்கு எதுவும் தெரியாது. நீங்க தான் போய் ஆகணும். சாரதா, நான் ரொம்ப களைச்சு போயிருக்கேம்மா. என்னால முடியல, ரொம்ப தூக்கம் வருது. நான் சாயந்தரமா வாங்கிட்டு வரேன், சரியா? இந்த அப்படி இந்தா. சாயந்தரம் வரைக்கும் நாங்க எதுவுமே சாப்பிடாம இப்படியே பட்டினி கிடக்கணும்னு சொல்றியா? இல்ல, அது சமையல் அறையில ஏதாவது இருக்கும்ல, அதை வச்சு சமாளிங்கிற. நீங்க எதை சமைச்சு கொடுத்தாலும் நான் சாப்பிட்டுக்கிறேன். பழைய சோறு இருக்கு, சாப்பிடுறீங்களா? அத கூட எப்படி? உனக்கு தேவைதான். உன் வீரப்பெல்லாம் ஏன் மேலதான். என்ன சொன்ன? இப்படி ஓய்வு எடுக்க போறியா? அதெல்லாம் முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சுல. இப்ப எனக்கு எண்ணெய கொஞ்சம் கொடு. ஒட்டு, இந்த கோவப்படுத்தாம கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு. சரி, அமைதி.
இந்த மாளிகை ரொம்ப ஆடம்பரமாவும் பிரம்மாண்டமாவும் இருக்கு. ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். இது எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும்னு சொல்லணும்னா நிறைய பேர் இங்க தொலைஞ்சு போயிருக்காங்க. வழி தெரியாம தொலைஞ்சு போயிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் இங்க திரும்ப வரவே இல்லை. இத பாருங்க, நீங்க என்னோட ஆலோசனையை ஏத்துக்கணும். என் வருணமாலாவுக்கு சேவை செய்ய ஒத்துக்கணும். அப்புறம் டேய் முட்டாளுங்களா, கண்ணு தெரியலையா? பார்த்து கவனமா நடக்க மாட்டீங்க? என்ன அப்படி பாக்குறீங்க? டேய் மணி, பாத்தியா குருஜியோட முகம் எவ்வளவு அசிங்கமா வீங்கி போயிருக்குன்னு? அப்படியே பிரம்ம ராட்சசன் மாதிரி இருக்காரு. ஆமா. போங்கடா, போங்க போங்க. சுத்த உதவாக்கறங்க. நீங்க நல்ல வேலை செஞ்சிருக்கீங்க. நான் எது செஞ்சாலும் நல்லாவே செய்வேன் தேவி சந்திரகலா. வாங்க வாங்க. குருதேவா, வாங்க வாங்க வாங்க. வணக்கம் குருதேவா. நீடூழி வாழ்க. வணக்கம் மகாராணி. வணக்கம். வணக்கம். வணக்கம் குருதேவா. இந்த சுந்தரி யாரு? இவங்க சந்திரிகா அவர்கள் கலிங்க ராஜ்யத்திலிருந்து வந்திருக்காங்க. ஆனா குருதேவா, எந்த ஒரு தகவலும் இல்லாம திடீர்னு வந்திருக்கீங்க. என்ன இப்படி கேக்குறாங்க? நீங்க தான் வர சொன்னதா எனக்கு தகவல் கிடைச்சது. அதனாலதான் நான் உடனே இங்க வந்துட்டேன். நான் உங்களை வர சொன்னேனா? ஆ, நான் உங்களை எப்ப வர சொன்னேன்? அதுவும் எனக்கே தெரியாம. நீங்க என்ன வர சொல்லலன்னா, ஓ கனிமணி, உங்க 2 பேரோட தோலை உரிக்கிறனா இல்லையான்னு பாருங்க. சரி, பரவாயில்ல. எப்படியோ நான் உங்களை தரிசிக்கிற பாக்கியம் கிடைச்சது இல்லையா? நான் போயிட்டு வரட்டுமா? வாங்க சந்திரிகா அவர்களே. மகாராணி அவர்களே, நான் சேவகம் செய்யறவ. உங்க 2 பேருக்கும் சேவை செய்யணும்னு நான் விருப்பப்படுறேன். கண்டிப்பா கண்டிப்பா, தாராளமா. உங்களுக்கு இந்த வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்கதான் போகுது இல்லையா மகாராணி அவர்களே? மன்னிக்கணும் குருதேவா, எங்களுக்கு சேவை செய்யறவங்க இப்போதைக்கு தேவையில்லை. ஆமா குருதேவா, எனக்கு சேவை செய்யறதுக்கும் இப்ப யாரும் தேவையில்ல. ரொம்ப சந்தோஷமான விஷயம். பாத்தீங்களா, நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன் இல்லையா சந்திரிகா அவர்களே? வாங்க, நாம இப்ப கிளம்பலாம். வரோம் மகாராணி, வாங்க. விஜயநகர சக்கரவர்த்திய நீ வாதம் பண்ணணும். நீங்க தைரியமா இருங்க. இந்த சந்திரகலா நீங்க நினைச்ச காரியத்தை செஞ்சு முடிச்சுட்டு தான் வருவா. என் இலக்கை இவ்வளவு தூரம் நெருங்கிட்டு என்னால திரும்ப போக முடியாது. நேரம் வேற குறைவா இருக்கு. நில்லுங்க குருதேவா. இப்ப என்னாச்சு சந்திரிகா அவர்களே? ஒரு நிமிஷம் குருதேவா. என்ன இது சந்திரிகா அவர்களே, என்ன பண்றீங்க? கொஞ்ச நேரம் அமைதியா தான் இருங்களேன். அமைதியா இருக்கணுமா? நீங்க என்ன பண்றீங்க சந்திரிகா அவர்களே? அசையாதீங்க. சரி சரி, அசையல. ஆனா என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்களேன். நீங்க ஏன் என்ன ஏதோ புதுசா பாக்குற மாதிரி பாக்குறீங்க? அற்புதம், ரொம்ப அழகு, ஆச்சரியமாவும் இருக்கு. சந்திரிகா, நான் இப்பவே உங்களை என்னோட பணிப்பெண்ணா நியமிக்கிறேன். உங்களோட திறமையை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டேன். திடீர்னு அப்படி என்ன செஞ்சுட்டாங்க சந்திரிகா அவர்கள்? குருதேவா, நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். நீங்க என்ன மகாராணிகளை சந்திக்க வச்சு எனக்கு பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க. எனக்கு நானே சூனியம் வச்சுக்கிட்டேனா? வந்த வேலை தான் முடிஞ்சிருச்சு இல்லையா? நீங்க கிளம்புங்க. உங்க உத்தரவுப்படியே செய்யறேன் சந்திரிகா அவர்களே. பண்டிதரே, பண்டிதரே, ஐயா பண்டிதரே, நீங்க கேட்ட காய்கறி பண்டிதரே. நான் கேட்ட காய்கறிகள் எல்லாம் இதெல்லாம் நல்ல காய்கறிகள்.
எனக்கு உங்க சாதுரியத்தை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால கெட்டுப்போன காய்கறிகள் எல்லாத்தையும் ஓரமா ஒதுக்கி வச்சுட்டேன். உங்களை பாராட்டியே ஆகணும். வணக்கம் பண்டிதர் ராமகிருஷ்ணா அவர்களே. என்ன விஷயம்? மகாமந்திரி உங்களை உடனே அரசவைக்கு வர சொல்லி உத்தரவு போட்டிருக்காரு. அதனால தான் உங்களை பார்க்க நாங்க இங்க வந்திருக்கோம். ஏதோ முக்கியமான விஷயமா, அதனால தான் உங்களை கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கோம். அப்படியா? சரிங்க, நான் நேரா அரசவைக்கே கிளம்பி போயிடுறேன். ஒரு உதவி பண்ணுங்க, இதை கொண்டு போய் என் வீட்டில் ஒப்படைச்சிடுறீங்களா? கொடுங்க பண்டிதரே. வணக்கம். இருக்கட்டும். சந்திரிகா, நீங்க இங்க வர்றதுக்கு முன்னாடி என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தீங்க? என்னோட மகாராணிகள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? குருதேவர் இங்க வந்துட்டு போன மாதிரி தெரியுதே, உண்மையா? ஒருவேளை அவர் இங்க மகாராஜா, இவ என்னோட புது சேவகி சந்திரிகா. இன்னைக்குதான் நான் இவளை வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன். சந்திரிகா, மன்னியுங்க மகாராணி. நான் மகாராஜாவோட கம்பீரமான தோற்றத்தை பார்த்து ஆச்சரியம் அடைஞ்சிட்டேன். வணக்கம் மகாராஜா. வணக்கம். மகாராஜா வாழ்க. அனுமதி கேட்காம உள்ள வந்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா. மகா மந்திரி திம்மரசு உங்களை தர்பாருக்கு வர சொல்லி வேண்டுதல் விட்டிருக்காரு. நான் இப்ப போய் ஆகணும். மறுபடியும் சந்திப்போம். ரொம்ப நாளைக்கு உன்னால தப்பிக்க முடியாது கிருஷ்ணதேவராயா. உன் மரணம் என் கையில தான். வணக்கம் குருதேவா. குருதேவா, உங்க குடுமிக்கு வணக்கம் ஆச்சாரியாரே. வணக்கம் ஆச்சாரியாரே. உங்களோட என்னோட என்ன ஆச்சாரியாரே? உங்களோட அந்த குடுமிக்கு என்ன? ஒண்ணு இல்ல ஆச்சாரியாரே. அப்படின்னா உட்காருங்க. மகாராஜா கிருஷ்ணதேவராய வாழ்க! மகாராஜா கிருஷ்ணதேவராய வாழ்க! மகாராஜா கிருஷ்ணதேவராய வாழ்க! வணக்கம் மகாராஜா. அற்புதம் குருதேவா. குருதேவா, சொல்லுங்க மகாராஜா. நீங்க விஜயநகர ராஜ்யத்தோட விலை மதிப்பில்லாத ரத்தனம் தான். இன்னைக்கு உண்மையிலேயே ரொம்ப வசீகரமா இருக்கீங்க. என்ன விஷயம் குருதேவா? என்ன சொல்றது மகாராஜா, நீங்க என்னோட அழக பாராட்டினதுல உண்மையிலேயே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்ன சொல்றது, நான் அழகா பிறந்துட்டேன், அவ்வளவுதான். அதுல சந்தேகமே இல்லை குருதேவா. நீங்க அமருங்க. மந்திரியாரே. மகாராஜா, அரசவைக்கு என்ன இவ்வளவு அவசரமா வர சொன்னதுக்கு அப்படி என்ன காரணம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம் மகாராஜா. வணக்கம். வணக்கம். வணக்கம் பண்டிதனே ராமகிருஷ்ணா. போய் உட்காரு. என்ன மந்திரியாரே, நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க. மகாராஜா, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் இந்த மாதிரி உங்களை திடீர்னு அரசபைக்கு வர வைக்க வேண்டிய வேண்டுதலை கொடுத்துட்டேன். ஆனா என்ன பண்றது மகாராஜா, வந்திருக்கிற பிரச்சனை அவ்வளோ பெரிய பிரச்சனையா இருக்கே. அப்படி என்ன பிரச்சனை மந்திரியாரே? மகாராஜா, நான் அதை சொல்றதுக்கு பதிலா நீங்களே நேரடியா பாதிக்கப்பட்டவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா நல்லதுன்னு என் மனசுக்கு படுது. வணக்கம் மகாராஜா. வணக்கம் மகாராஜா. மகாராஜா, என்னோட பேரு பாலா. இவங்க என்னோட மனைவி சாருலதா. இவன் என்னோட மகன் தாசு. உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. மகாராஜா,
நீங்க எங்க உயிருக்கு உத்தரவாதம் கொடுப்பீங்கன்னு சொன்னா மட்டும்தான் நாங்க எங்க பிரச்சனைய பத்தி உங்ககிட்ட சொல்ல முடியும். உத்தரவாதம் கொடுக்கறேன். மகாராஜா, நீங்க எந்த அரச மாளிகையில மகாராணிகளோட இருக்கீங்களோ அதோட உரிமையாளன் நான் தான். என்னோட வேண்டுகோள் என்னன்னா, இந்த அரச மாளிகையை விட்டு நீங்க வெளியே போகணும்.